வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோஷி இன்டெக்ரல் டெஸ்ட், அதாவது சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆர் டைவர்ஜென்ட். இது ஏன் நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன்னா, இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இதில் வந்து நிறைய லாக் டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகி வரும் இந்த ப்ராப்ளத்தில். ஸோ அப்போ நீங்கள் லாக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா லாகரித்மிக் டெஸ்ட்டு தனியாக இருக்குது, பட் அதை விட இந்த கோஷி இன்டெக்ரல் டெஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். நான் கொடுத்துருக்கிற யூ ஆஃப் எக்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்கணும், நான் நெகட்டிவ் டிக்ரீசிங் இன்டெகிரேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா யூ ஆஃப் என் ஈக்குவல் டு யூஎன் எடுத்துக்கலாம் ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டெகிரல் வேல்யூஸ் ஆஃப் என். தென் நமக்கு இந்த ஷேப்பில் கொடுத்துருவாங்க சம்மை, சரிங்களா? சமேஷன் n1 to infinity un is convergent if and only if to the finite. இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அது ஆர்ஜின் எடுத்துக்கங்க. அப் டு இன்ஃபினிட்டி யூ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்னவாக இருக்கணும் உங்களுக்கு கன்வர்ஜென்ட் சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிவன் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கன்வர்ஜென்ட் ஆகிடும். இதில் பாருங்கள், ஒரு 2 சம் போட்டிருக்கேன். அப்ளை கோஷி இன்டெக்ரல் டெஸ்ட் டு எக்ஸாமின் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சீரீஸ். இது நீங்கள் நார்மலாகவும் போடலாம், பட் இது 2 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அந்த கோஷி இன்டெக்ரல் டெஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த கிவன் ப்ராப்ளத்தில் வந்து யூஎன் எடுத்துக்கோங்க. யூஎன் என்னது 1/n² + 1. இதுக்கு பேர் யூ ஆஃப் n எடுத்துக்கலாம், ஏன்னா யூ ஆஃப் எக்ஸ் எழுதணும் இல்லையா. ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N, ஸோ தட் இந்த n வரத்துல எக்ஸ் போட்டுருங்க. ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகிடுது உங்களுக்கு ஃபார்முலாவில் யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/1 + x². இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 1க்கு இந்த யூ ஆஃப் எக்ஸ் வந்து நான் நெகட்டிவ் தான். நீங்கள் எக்ஸுக்கு தானே வேல்யூ போடுங்க, சரிங்களா? கிரேட்டர் than 1க்கு மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் வரும். மோனோடானிக்கலி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான், சரிங்களா? ஸோ என்ஸ் கோஷி இன்டெக்ரல் டெஸ்ட் இஸ் அப்ளிகபிள். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கோஷி இன்டெக்ரல் டெஸ்ட்டே நம்ம உள்ளே போகணும். சரி, இப்போ நம்ம இன்டெக்ரல் டெஸ்ட் உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இது நம்ம. ஸோ அதில் கொடுத்துருக்குற n1லேருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, n1லேருந்து ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா இன்டெக்ரல் 1 to t u of x dx, இன்னொரு பேராமீட்டர் t வச்சுக்கலாம், அப்புறமா நம்ம எக்ஸை மாற்றிக்கலாம் அதை. ஸோ இன்டெகிரேஷன் 1 to t u of x என்னது dx/1 + x. 1 + x என்ன ஃபார்முலா tan inverse of x. இன்டெக்ரல் லிமிட் 1 to t minus tan inverse 1 வருது. tan 1க்கு வந்து π/4. இப்போ இந்த t என்ன பண்ணுவோம், இன்ஃபினிட்டியாக மாற்றலாம். தட் இஸ் 1 to infinity u of x dx என்ன எழுதலாம். ஸோ அந்த t வரத்தில் என்ன போட போகிறோம், இன்ஃபினிட்டி போட போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு நம்ம என்ன இன்டெகிரேஷன் பண்ணி வச்சுருந்தோம், tan inverse t minus π/4. ஸோ இந்த டீக்கு பதில் இன்ஃபினிட்டி கொடுங்க, -π/4. இன்ஃபினிட்டி டேனுக்கு எந்த வேல்யூ வரும், 90 டிகிரி. 90ல் 45 போனால் 45 டிகிரி இஸ் ஏ ஃபைனைட் குவான்டிட்டி, சரிங்களா? ஸோ ஒரு ஃபைனைட் குவான்டிட்டியாக வந்துடுச்சுன்னா ஹென்ஸ் இன்டெக்ரல் 1 to infinity u of x dx converges, and so by Cauchy integral test summation un, that is summation 1 to infinity 1/n² + 1 also converges by Cauchy integral test. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி இயர் யூஎன் என்னது 1/n × n + 1 ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு n. யூ ஆஃப் n எடுத்துக்கலாம், n வரத்தில் எக்ஸை போடுங்க. யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x × x + 1. சிமிலர்லி ஃபார் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 1 யூ ஆஃப் எக்ஸ் இஸ் நான் நெகட்டிவ் தான். நீங்கள் வேல்யூ கிளியராக இருக்குது. அண்ட் மோனோடானிக்கலி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ என்ஸ் இது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல வி அப்ளை கோஷி இன்டெக்ரல் டெஸ்ட். என்ன பண்ணுறோம், 1 to t u of x dx. ஸோ 1 to t dx/x × x + 1. இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. 1/x - 1/x + 1 dx. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறோம். இது வந்து 1/x log x ஆகிடும். திஸ் ஆல்சோ log of x + 1 1 to t. ஸோ டீயை முதல்ல அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் 1 அப்ளை பண்ணுறோம், சரிங்களா? இது லாக் டிவிஷனில் மைனஸில் வந்தால் டிவிஷனில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டி அப்ளை பண்ணுற லாக் t/t + 1 அப்ளை பண்ணால் லாக் 1/2ன்னு வருது. ஸோ இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னா அந்த டி வரத்தில் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் ஸோ இன்டெக்ரல் 1 to infinity u of x dxக்கு டீக்கு என்ன பண்ணுறோம், இன்ஃபினிட்டி கொடுக்குறோம். இதுக்கு என்ன நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த வேல்யூ வருதுங்களா. இதில் இந்த டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி கொடுக்குறோம். ஸோ இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா இங்கே வந்து லாக் 1 வரும், minus log half வரும். ஸோ ஓவரால் வேல்யூ இந்த log 2. log 2க்கு ஒரு ஃபைனைட் குவான்டிட்டி தான்.
So hence integral from 1 to infinity u of x dx converges, and so by the Cauchy integral test summation n1 to infinity un is, that is given problem, summation n is equal to 1 to infinity 1 by n into n plus 1 also converges. புரியுதுங்களா? ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி 2017 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூஸிங் இன்டெக்ரல் டெஸ்ட் ஷோ தட் த சீரீஸ் சமேஷன் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், 2லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 1 by n log n whole power p is convergent. எப்போ p greater than 1, divergent whenever 0 less than p less than or equal to 1. சரி, ஃபஸ்ட்டு u of n எடுத்துக்கலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கிட்டு u of n எடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் u of x எடுங்க. 1 by x log x power p. ஸோ ரெண்டு கண்டிஷன் பார்க்கணும், இது நான் நெகட்டிவாக அண்டு மோனோட்டிக்லி டிக்ரீஸிங்காக. கண்டிப்பாக நெகட்டிவ் சைன் எதுவுமே இல்லை, ஸோ இட் இஸ் நான் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு மோனோட்டோனி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஹென்ஸ் காஷி இன்டெக்ரல் டெஸ்ட் இஸ் அப்ளிகபிள். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த பி டேர்மை பொறுத்தவரைக்கும் நம்ம வி ஆர் டிஸ்கஸிங் 3 கேசஸ். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாக்டாக p ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் p கிரேட்டர் தென் 1, அதுக்கப்புறம் p லெஸர் தென் 1. சரிங்களா? சார் ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், p ஈக்குவல் டு 1 எடுத்தால் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ இந்த இடத்துல இருக்கிற பவரில் இருக்கிற pக்கு 1 போட்டுருவோம். ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ்னு வந்துடுச்சு. இப்போது 2 to t u of x dx. ஸோ இதை இன்டெக்ரல் பண்ண போகிறோம். இந்த dx by x எப்படி எழுதலாம்? log of xன்னு எழுதலாங்களா? அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் log x ஒன்னா 1 by x dxன்னு வரும். அப்போ dx by x மாதிரி ஆகிடுச்சு. dx by x வேணால் log x, ஆல்ரெடி இங்கே ஒரு லாக் இருக்கிறதுனால log x பவர் t to 2 to t. ஃபஸ்ட்டு டீயை கொடுக்குறோம், அப்புறம் 2 கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா therefore 2 to infinity u of x, டீக்கு இன்ஃபினிட்டி கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? log of log t minus log 2. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு டீக்கு போல இன்ஃபினிட்டி, இங்கே இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ p ஈக்குவல் டு 1 போட்டோம்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு டைவர்ஜென்ட் ஆகிடுது. சரிங்களா? pக்கு 1 அப்ளை பண்ணோம்னா it is a divergence. சரி, அடுத்த கேஸுக்கு போயிடலாம். let p greater than 1. ஸோ தட் அப்போ என்ன எழுதலாம்? p greater than 1னா p minus 1 greater than 0 எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இன்டெக்ரல் என்ன பண்ணிக்கலாம் நம்ம? 2 to t u of x dx. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே போட்டாச்சு. இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு p இருக்கு இல்லையா, dx by x எப்படி எழுதிக்கலாம்? d of log x எழுதிக்கலாம். இதை மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் என்ன இன்டெகிரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளஸ் 1 போடுவோங்களா, அதே தானே கீழே போடுவோம். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணியாச்சு. 2 to t. இப்போ என்ன பண்ணுறோம், log எக்ஸுக்கு பதிலாக t கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் 2 கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி கொடுக்கணும் அடுத்த ஸ்டேஜ். அதுதான் என்ன பண்ணுறேன் நான், 2 to infinity u of x dx equal to limit t tends to infinity 2 to u. இதுக்கான வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேலையை அப்படியே போட்டாச்சுங்களா? இப்போ t வரத்தில் இன்ஃபினிட்டி கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே மட்டும் தான் இருக்குது, 1 by infinity 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் வருங்களா, திஸ் இஸ் ஃபைனைட் குவான்டிட்டி. ஸோ அப்போது p greater than 1க்கு ஒரு ஃபைனைட் குவான்டிட்டி வருது. ஃபைனைட் குவான்டிட்டினா அப்போ u of x ஆனது கன்வர்ஜ் whenever summation n 2 to infinity u and also converges. புரியுதுங்களா? இப்போ இன்னும் ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த கேஸை நம்ம டீல் பண்ணிடலாம். இது என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் 3ல் வந்து 0 லெஸர் தென் p லெஸர் தென் 1. அப்போ 1 மைனஸ் p வந்து கிரேட்டர் தென் 0 ஆகும். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். 2 to t u of x dx. இந்த இடத்துல p டேர்ம் அதே மாதிரி இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். dx by xனா log of x, t கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் 2 கொடுக்குறோம். டீக்கு பதிலாக இப்போ இன்ஃபினிட்டி கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 2 to infinity u of x dx equal to limit t tends to infinity. இதுக்கு என்ன வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே போட்டாச்சு. டீக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா 1 செகண்ட் இன்ஃபினிட்டி வருது. ஸோ அப்போ இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் 0 less than p less than 1க்கு இட் இஸ் ஆல்சோ டைவர்ஜஸ். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஃபைனலி n2 to infinity 1 by n log n whole power p converges if p greater than 1 and diverges if 0 lesser than p less than or equal to 1. சரிங்களா? ஸோ இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கேன். அநேகமாக நம்ம டிஆர்பிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெஃபினட்டாக.
using integral test discuss the convergence of the following series. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண தேரத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். பட் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி பாருங்கள், கண்டிஷன் வைஸ் வந்துடுது. இது வந்து கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் 1 வந்தால் கன்வர்ஜென்ட்டுங்களா, இதுவும் கிரேட்டர் தென் கன்வர்ஜென்ட், இது டைவர்ஜென்ட். அந்த தேரத்தை வச்சு சொல்லிடலாம். பட் இதெல்லாம் நீங்கள் டெரிவ் பண்ணி இது பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. அதுக்கப்புறமா அது மெமரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம்மை தவிர செகண்டு தேர்டும் வந்து கன்வர்ஜென்ட்டு. ரோமன் லெட்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இது கூட இப்போ எதிர்பார்க்கலாம் சமீப காலங்களில், பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் ஷோ தட் த இன்ஃபைனைட் சீரீஸ்னே கொடுத்தாச்சு. n log n log n ஹோல் பவர் p, n log n log n ஹோல் பவர் log n பவர் p. இதில் என்னது எப்போ கன்வர்ஜென்ட்டு, p கிரேட்டர் தென் 1 தான் கன்வர்ஜென்ட். மேலே ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1க்கு ஆன்சர் கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் டைவர்ஜென்ட், செகண்ட் தேர்டு வந்து கன்வர்ஜென்ட், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா லைக் தம்ஸ் அப் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.